வணக்கம். தமிழ் ஆஃபீஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயந்தான். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும். நீங்கள் அது கூடவே அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களை வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் வெளிவந்த 3 நல்ல ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டோட யூசஸ் ஃபஸ்ட்டு இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாங்க இந்த ஆப் போய் பார்க்கலாம். ஸ்டே ஃபோக்கஸ்ட், பி ப்ரெசன்ட். அந்த வேர்ட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஆப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எல்லாருமே இல்லை, நிறைய பேரும் இல்லை, எல்லாருமே மொபைல் வச்சுருப்பீங்க. அதில் பாதி பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. டக்குன்னு அதை ஃபுல்லாகவே முடிக்காமல் டக்குன்னு மொபைல் எடுத்து பாதி நோண்ட ஆரம்பிச்சுட்டு அந்த வேலையை விட்டுருவீங்க. திரும்பி மொபைலில் எதாவது பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 1/2 hourக்கு ஒரு வேலை பார்க்க போகிறீங்கன்னா, அந்த டைமில் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பிளான்ட் அ ட்ரீ, அதாவது பிளான்ட் அ ட்ரீன்ற இதில் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 1/2 hourல இது ஒரு ட்ரீயாக மாறிடும். நீங்கள் பிளான் பண்ண ட்ரீ ஒரு பெரிய ட்ரீயாக மாறிடும். அதேமாரியே நீங்கள் ஒவ்வொரு டைமும் வேலை பார்க்குறப்ப ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டை நீங்கள் மேக் பண்ணிடலாம். இந்த ஆப்பில் நீங்கள் ஃபாரஸ்ட் மேக் பண்ண மாரி ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாரி ஆகிடும். ஓகே, வாங்க எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். whenever you want to focus on work, plant a tree. அதிலே வந்துட்டு பாருங்கள், stay focused. in the next 30 minutes the tree will grow when you are working. அதேமாரியே நீங்கள் அந்த 30 minutesல பாதிலே உங்கள் மொபைல் எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரீ வளராது, பாதிலே கட் ஆகிடும். இந்தமாரி அந்த லீவ்ஸ்லாம் அது கொட்டி போயிடும். நீங்கள் ஃபுல்லாகவே உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் இந்தமாரி நீங்களும் மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ கோ கொடுங்க. கோ கொடுத்து அந்த லைட்டாக அந்த ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இந்த டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ பிளான்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துட்டு திரும்பி பிளான்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போதைக்கு அது பிளான்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் 10 minutes தான் வச்சுருக்கேன் அதில். இப்போ நீங்கள் 10 minutes இதில் எந்த வேலையும் பார்க்காம, அதாவது உங்கள் மொபைல் எந்த வேலையும் பார்க்காம இதை அப்படியே அமைதியாக வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா இது 10 minutes பிளான்ட் ஆகிடும். இதை நீங்கள் 1 hour கூட வச்சுக்கலாம், நீங்கள் எத்தனை மணி நேரம் வச்சுக்கலாம். இந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நெக்ஸ்ட் ஆப் போய் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ப்ளஸில் எந்த ஆப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாஸ். இந்த லாஸ்ட் பாஸ் ஆப் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நிறைய பேர் நிறைய இதில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, யாகூவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அந்த எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி மறந்து போயிடும். எல்லாத்தையும் எப்படி மெமரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அதாவது இந்த லாஸ்ட் பாஸ்ங்கிற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவுமே மறந்து போகாது, இதிலே இருக்கும். இது கவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாரையுமே உங்கள் ஆப் பார்க்க முடியாது. இது ஃபஸ்ட் நீங்கள் நெட்டு ஆனில் வச்சுருக்கணும். ஆனில் தான் வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் போய் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எதை நீங்கள் இப்போ இது பண்ணுறீங்கன்னு மேட்ச் சைட்னு கொடுத்துட்டு ஃபேஸ்புக்னு கொடுங்க. வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் கொடுங்க. வாட்ஸ்அப்பில் பாஸ்வேர்டு போட மாட்டோம், அதனால் வாட்ஸ்அப் தேவைப்படாது உங்களுக்கு. எதில் நீங்கள் பாஸ்வேர்டு சேவ் பண்ணணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த யூஆர்எல்ங்கிறது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு சைட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட www.flipkart.com இங்கே இப்போ டைப் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இங்கே டைப் பண்ணிவிட்டு யூசர் நேம், ஃப்ளிப்கார்ட்டில் உங்கள் யூசர் நேம், ஃப்ளிப்கார்ட்டில் உங்கள் பாஸ்வேர்டு, நோட்ஸ் இதில் நீங்கள் கொடுக்கணும், கொடுக்காம இருக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதே இந்த ஆட்டோ லாகினை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டுக்கு போகிறீங்களோ உங்கள்கிட்ட பாஸ்வேர்டே கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ இப்படி இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டில் எந்த ஆப் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்பர் 1ல் எந்த ஆப் இருக்குதுன்னு பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1ல் ட்வீலைட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ட்வீலைட்ங்கிற ஆப்பு எதுக்கு உங்களுக்கு பயன்படுதுன்னா, நிறைய பேர் நைட் டைமில் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க.
மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப உங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டில் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் கண்ணில் இருக்கிற மெனாப்சின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால குறைஞ்சிரும். அது குறையிறதுனால நீங்கள் தூங்குறப்ப 1 ஹவர் அது திருப்பி ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வருது. ஆனால் நீங்கள் இந்த ஆப் விளையாட்டுங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஆப் ஒரு லைட் ப்ளூ உங்கள் ஸ்க்ரீனில் எல்சிடி மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணும். அது மூலயமா நீங்கள் நைட் டைம் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணில் மெனாப்சின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க தவிர குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. கரெக்டாக ஈவினிங் 5:30 அடுத்த நாள் மார்னிங் 6 வரைக்கும் இந்த ப்ளூ கலர் லைட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் காலைல ஒரு 7 o'clockலேருந்து நார்மல் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷனில் ரன்னிங் டேப் டு பாஸ் அப்படின்ட்டுருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு இது தேவைப்படாது. ஒரு 5:40 நீங்கள் பண்ணலாம், அப்புறம் டேப் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் கொடுத்தா பாஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் என்னோடய டாப் 3 ஆப்ஸ். இதுவே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படாதனால ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.